ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நியூ புக்கோட ஜுவாலஜி புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 13 லெசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் உயிரிகளின் இனப்பெருக்கம், செகண்ட் லெசன் மனித இனப்பெருக்கம், தேர்ட் லெசன் இனப்பெருக்க நலன், ஃபோர்த் லெசன் மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள், ஃபிஃப்த் லெசன் மூலக்கூறு மரபியல், சிக்ஸ்த் லெசன் பரிணாமம், செவன்த் லெசன் மனித நலன் மற்றும் நோய்கள், எயித் லெசன் நோய் தடை காப்பியல், நைன்த் லெசன் மனித நலனில் நுண்ணுயிரிகள், 10th லெசன் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள், 11th லெசன் உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம், 12th லெசன் உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு, 13th லெசன் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். ஃபர்ஸ்ட் லெசன் உயிரிகளின் இனப்பெருக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன? அதாவது எந்த வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அரினோடோகி. செகண்ட் கொஸ்டின், இளம் உயிரிகளை ஈனும் விலங்குகள். இளம் உயிரிகளை ஈனும் விலங்குகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குட்டி ஈனுபவை. தேர்ட் கொஸ்டின், பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது? பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் எந்த முறையில் நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இணைதல். ஃபோர்த் கொஸ்டின், எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும்? எந்த வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாலின பெருக்கம். ஃபிஃப்த் கொஸ்டின், உறுதிக்கூற்று மற்றும் காரண வினாக்கள். கீழ்கண்ட வினாக்களில் 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று உறுதிக்கூற்று ஆகும், மற்றொன்று காரணம் கா. சரியான விடையை கீழ்காணும் வகையில் குறிப்பிடுக. ஆப்ஷன் ஆ, உ மற்றும் கா இரண்டும் சரியானால் கா என்பது ஊவின் சரியான விளக்கம் ஆகும். ஆப்ஷன் ஆ, உ மற்றும் கா இரண்டும் சரியானவை ஆனால் கா என்பது ஊவின் சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் இ, உ சரியானது ஆனால் கா தவறானது. ஆப்ஷன் இ, உ மற்றும் கா இரண்டும் தவறானவை. ஃபர்ஸ்ட் ஒன், உறுதிக்கூற்று. தேனீக்களின் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமையும் கொண்டவை. தேனீக்களின் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமையம் கொண்டவைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், ஆண் தேனீக்கள் கன்னி இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. காரணம் என்ன? ஆண் தேனீக்கள் கன்னி இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. உ மற்றும் கா இரண்டும் சரியானால் கா என்பது ஊவின் சரியான விளக்கம் ஆகும். உறுதிக்கூற்று, தேனீக்களின் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமயம் கொண்டவை அப்படிங்கிற உறுதிக்கூற்று சரியானது. அதுக்கான காரணம், ஆண் தேனீக்கள் கன்னி இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படிங்கிற காரணம் உறுதிக்கூற்றுக்கான சரியான காரணம் தான். காரணம் உறுதிக்கூற்றை விளக்குகிறது. செகண்ட் கொஸ்டின், உறுதிக்கூற்று. பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் சேய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளை கொண்டிருக்கும். பாலிலா இனப்பெருக்கம் மூலமாக உருவாகும் சேய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், பாலிலா இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறது. காரணம் என்னென்னா, பாலிலா இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. உ மற்றும் கா இரண்டும் சரியானால் கா என்பது ஊவின் சரியான விளக்கம் ஆகும். உறுதிக்கூற்று, பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் சேய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிற உறுதிக்கூற்று சரி. அதுக்கான காரணம், பாலிலா இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறது அப்படிங்கிற உறுதிக்கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் உறுதிக்கூற்றை விளக்குகிறது. தேர்ட் ஒன், உறுதிக்கூற்று. குட்டி ஈனும் விலங்குகள் தங்களது குட்டிகளுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்குகின்றன. குட்டி ஈனும் விலங்குகள் அவர்களுடைய குட்டிகளுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்குகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அவை பாதுகாப்பான சூழல் உள்ள இடங்களில் தங்களது முட்டைகளை இடுகின்றன. காரணம் என்னென்னா, அவை பாதுகாப்பான சூழல் உள்ள இடங்களில் தங்களது முட்டைகளை இடுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ. உ சரியானது ஆனால் கா தவறானது. உறுதிக்கூற்று, குட்டி ஈனும் விலங்குகள் தங்களது குட்டிகளுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்குகின்றன அப்படிங்கிற உறுதிக்கூற்று சரியானது.
காரணம் அவை பாதுகாப்பான சூழல் உள்ள இடங்களில் தங்களது முட்டைகளை இடுகின்றன அப்படிங்கிற காரணம் வந்து தவறானது. செகண்ட் லெசன் மனித இனப்பெருக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம். முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விந்தக மேல் சுருள் குழல். செகண்ட் கொஸ்டின், ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்கும் இடம். ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லீடிக் செல். தேர்ட் கொஸ்டின், விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் துணை சுரப்பி. விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் துணை சுரப்பி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விந்துப்பை. ஃபோர்த் கொஸ்டின், பெண்ணின் சுமரி ஆணின் எவ்வுறுப்புக்கு ஒப்பானது. பெண்ணின் சுமரி ஆணின் எவ்வுறுப்புக்கு ஒப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆண்குறி. ஃபிஃப்த் கொஸ்டின், கரு பதியும் இடம். கரு பதியும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கருப்பை. சிக்ஸ்த் கொஸ்டின், தொப்புள் கொடியை உருவாக்கும் கருசூல் படலத்தின் அடிப்படை. தொப்புள் கொடியை உருவாக்கும் கருசூல் படலத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆலன்டாயிஸ். செவன்த் கொஸ்டின், குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்கவும் உதவும் முக்கிய ஹார்மோன். குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்கவும் உதவும் முக்கிய ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புரோலாக்டின். பாலூட்டியின் முட்டை. பாலூட்டியின் முட்டை அப்படின்னா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏழை சிதல் ஓடற்றது. நைன்த் கொஸ்டின், அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு முன் விந்து செல்லில் நடைபெறும் நிகழ்வு. அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு முன் விந்து செல்லில் நடைபெறும் நிகழ்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திறனேற்றம். டென்த் கொஸ்டின், வலி மிகுந்த மாதவிடாய் இவ்விதம் அழைக்கப்படும். வலி மிகுந்த மாதவிடாய் எவ்விதம் அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டிஸ்மெனோரியா. 11th கொஸ்டின், குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர். குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சீம்பால். 12th கொஸ்டின், சீம்பாலில் அதிகம் காணப்படுவது. சீம்பாலில் அதிகம் காணப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் IgA. 13th கொஸ்டின், ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் செட்டோலி செல்கள். 14th கொஸ்டின், கீழ்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. எந்த மாதவிடாய் கோளாறு வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏமினோரியா, மாதவிடாய் இல்லாதிருத்தல். 15th கொஸ்டின், தவறான இணையை கண்டுபிடி. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லூட்டியல் நிலை FSH அளவு அதிகரிப்பு. பின்வரும் வகையான வினாக்களுக்கு விடையளி. கூற்று A மற்றும் காரணம் R. ஆப்ஷன் A, A மற்றும் R உண்மை. R என்பது Aயின் சரியான விளக்கம். ஆப்ஷன் A, A மற்றும் R உண்மை. R என்பது Aயின் சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் E, A உண்மை, R பொய். ஆப்ஷன் E, A மற்றும் R இரண்டுமே பொய். 16th கொஸ்டின், A, ஆணில் விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே விதைப்பையினுள் காணப்படுகின்றன. ஆணில் விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே விதைப்பையினுள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. R, விதைப்பை வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு விந்தகத்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் குறைத்து இயல்பான விந்தணு உற்பத்திக்கு உதவுகின்றது. விதைப்பை வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு விந்தகத்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் குறைத்து இயல்பான விந்தணு உற்பத்திக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் A. A மற்றும் R உண்மை. R என்பது Aயின் சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஆணில் விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே விதைப்பையினுள் காணப்படுகின்றன அப்படிங்கிற A வந்து சரி. விதைப்பை வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு விந்தகத்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் குறைத்து இயல்பான விந்தணு உற்பத்திக்கு உதவுகிறது அப்படிங்கிற R வந்து சரி. R வந்து Aக்கான சரியான விளக்கம். 17th கொஸ்டின், A, அண்டம் விடுபடுதல் என்பது கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்ச்சியாகும். அண்டம் விடுபடுதல் அப்படின்னா கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்ச்சியாகும்னு சொல்லியிருக்காங்க. R, இது மாதவிடாய் சுழற்சியின் நுண்பை நிலையில் நடைபெறுகிறது. இது வந்து மாதவிடாய் சுழற்சியின் நுண்பை நிலையில் நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் E. A உண்மை, R பொய். அண்டம் விடுபடுதல் என்பது கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்ச்சியாகும் அப்படிங்கிற A வந்து சரி.
இது மாதவிடாய் சுழற்சியின் நுண்பை நிலையில் நடைபெறுகிறது. ஆர் வந்து பொய். 18th கொஸ்டின். ஏ விந்து செல்லின் தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கிறது. விந்து செல்லின் தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் அக்ரோசோம் திருகு வடிவில் அமைந்த மைட்டோகாண்ட்ரியங்களை கொண்டுள்ளது. அக்ரோசோம் வந்து திருகு வடிவிலான மைட்டோகாண்ட்ரியங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே பொய். விந்து செல்லின் தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஏ வந்து தவறு. ஆர் அக்ரோசோம் திருகு வடிவில் அமைந்த மைட்டோகாண்ட்ரியங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிற ஆரும் பொய். தேர்ட் லெசன் இனப்பெருக்க நலன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கீழ்வருவனவற்றுள் ஹெச்ஐவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி வெட்டை நோய் மற்றும் ட்ரைகோமோனியாசிஸ் பற்றிய சரியான கூற்று எது? எது வந்து ஹெச்ஐவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி வெட்டை நோய் மற்றும் ட்ரைகோமோனியாசிஸ் பற்றிய சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹெச்ஐவி என்பது நோய்க்கிருமி, பிற அனைத்தும் நோய்கள். செகண்ட் கொஸ்டின். கீழ் உள்ள குழுக்களுள் பாக்டீரிய பால்வினை நோய்க்குழுவை குறிப்பிடுக. பாக்டீரியா பால்வினை நோய்க்குழுவை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கிரந்தி கிளாமிடியாசிஸ் வெட்டை நோய். தேர்ட் கொஸ்டின். கீழ்வருவனவற்றுள் சரியான கூற்று எது? எது வந்து சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதிர் உயிரி பொருட்களை கொண்டு கிரந்தி மற்றும் வெட்டை நோயை எளிதில் குணப்படுத்த இயலும். ஃபோர்த் கொஸ்டின். ஒரு கருத்தடை மாத்திரை அண்ட செல் வெளியீட்டை எவ்வாறு தடுக்கிறது? ஒரு கருத்தடை மாத்திரை எவ்வாறு அண்ட செல் வெளியீட்டை தடுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலம். ஃபிஃப்த் கொஸ்டின். கீழ்வரும் அணுகுமுறைகளில் எது கருத்தடை சாதனங்களின் செயல்பாடுகளை பற்றி வரையறுத்து கூறவில்லை? கருத்தடை சாதனங்களின் செயல்பாடுகளை பற்றி வரையறுத்து கூறவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விந்து குழல் தடை. அதுக்கு நேராக விந்து செல்லாக்கத்தை தடை செய்யும். சிக்ஸ்த் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை படித்து சரியானதை தேர்வு செய்க. கூற்று ஆ. ரப்பரால் செய்யப்பட்ட திரை சவ்வுகள், கருப்பை வாய் மூடிகள் மற்றும் மறைப்பு திரைகள் போன்றவை பெண் இனப்பெருக்கம் பாதையில் கருப்பை வாயினை கலவிக்கு முன் மூட பயன்படுகின்றன. ரப்பரால் செய்யப்பட்ட திரை சவ்வுகள் வந்து கருப்பை வாய் மூடிகள் மற்றும் மறைப்பு திரைகள் போன்றவை பெண் இனப்பெருக்கம் பாதையில் கருப்பை வாயினை கலவிக்கு முன் மூட பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று ஆ. மேற்கூறிய அனைத்தும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் தடுப்புகள் ஆகும். மேற்கூறிய அனைத்தும் வந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் தடுப்புகளாகும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று ஆ சரி, ஆனால் கூற்று ஆ தவறு. செவன்த் கொஸ்டின். வரிசை 1 மற்றும் வரிசை 2 ஐ பொருத்தி சரியான விடை தொகுப்பை தெரிவு செய்யவும். வரிசை 1, வரிசை 2. ஏ தாமிரம் வெளிவிடு IUD, அதுக்கு நேராக 1 LNG20. பி ஹார்மோன் வெளிவிடு IUD, அதுக்கு நேராக 2 லிப்பல் வளைய IUD. சி மருந்தில்லா IUD, அதுக்கு நேராக 3 சாஹெலி. டி மாத்திரைகள், அதுக்கு நேராக 4 மல்டிலோட் 375. ஆன்சர் ஏ 4, பி 1, சி 2, டி 3. தாமிர வெளிவிடு IUD அப்படின்னா மல்டிலோட் 375. ஹார்மோன் வெளிவிடு IUD அப்படின்னா LNG20. மருந்தில்லா IUD அப்படின்னா லிப்பல் வளைய IUD. மாத்திரைகள் அப்படின்னா சாகிலி. 8th கொஸ்டின். கீழ்வருவனவற்றுள் ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளின் செயல்கள் பற்றிய தவறான கூற்று எது? ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளின் செயல்கள் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விந்து செல்லாக்கத்தை தடை செய்தல். 4th லெசன் மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இரத்த கசிவு நோய் ஆண்களில் பொதுவாக காணப்படும் காரணம் என்ன? இரத்த கசிவு நோய் ஆண்களில் பொதுவாக காணப்படும் காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் X குரோமோசோமில் ஒடுங்கு பண்பு கொண்டுள்ளதால். செகண்ட் கொஸ்டின். மனிதனின் ABO இரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது. மனிதனுடைய ABO இரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பல்கூட்டு அல்லீல்கள்.
தேர்ட் கொஸ்டின், ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகள் ஏ, ஏபி மற்றும் பி என்ற இரத்த வகைகளை கொண்டுள்ளனர். இவர்களின் பெற்றோர்கள் எவ்வகையான மரபு வகை விகிதத்தை கொண்டிருப்பார்கள்? ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகள் ஏ, ஏபி, பி என்ற இரத்த வகைகளை கொண்டுள்ளனர்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வகையான மரபு வகை விகிதத்தை கொண்டிருப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் IA, I0 மற்றும் IB, IO. ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் தவறானவை எது? கீழ்கண்டவைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பல்கூட்டு அல்லீல்கள் குரோமோசோமின் வெவ்வேறு இடத்தில் அமைந்துள்ளன. ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த புறத்தோற்ற சந்ததிகள் பெற்றோர்கள் A×Bகளுக்கிடையே பிறக்க சாத்தியம் உண்டு? எந்த புறத்தோற்ற சந்ததிகள் பெற்றோர்கள் A&Bகளுக்கிடையே பிறக்க சாத்தியம் உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் A, B, AB மற்றும் O. சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த புறத்தோற்ற சந்ததி பெற்றோர்களின் மரபு வகையான IA, IO, X, IA, IBகளுக்கிடையே பிறக்க சாத்தியமில்லை? எந்த புறத்தோற்ற சந்ததி பெற்றோர்களின் மரபு வகையான IA, IO, X, IA, IBகளுக்கிடையே பிறக்க சாத்தியமில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் O. செவன்த் கொஸ்டின், பெற்றோர்களான DD:DDகளுக்கிடையே பிறக்கும் சந்ததிகளில் RH காரணியை பற்றி பின்வருவனவற்றுள் எது சரியானவை? பெற்றோர்களான DD:DDகளுக்கிடையே பிறக்கும் சந்ததிகளில் RH காரணியை பற்றி எது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1/4 RH- இருப்பார்கள். எய்த் கொஸ்டின், 2 பெற்றோர்களின் இரத்த வகையும் ஏபியாக இருக்கும் பொழுது சந்ததிகளின் இரத்த வகை என்னவாக இருக்க முடியும்? 2 பெற்றோர்களோட இரத்த வகை ஏபியாக இருக்கும் பொழுது சந்ததிகளின் இரத்த வகை என்னவாக இருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் A, B மற்றும் AB. நைன்த் கொஸ்டின், குழந்தையின் இரத்த வகை O என்றால் A இரத்த வகை கொண்ட தந்தையும் மற்றும் B இரத்த வகை கொண்ட தாயும் எவ்வகையான மரபு வகையை கொண்டிருப்பார்? குழந்தையின் இரத்த வகை O என்றால் A இரத்த வகை கொண்ட தந்தையும் B இரத்த வகை கொண்ட தாயும் எவ்வகையான மரபு வகையை கொண்டிருப்பார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் IA, IO மற்றும் IB, IO. 10th கொஸ்டின், XO வகை பால் நிர்ணயம் மற்றும் XY வகை பால் நிர்ணயம் எதற்கு உதாரணமாக கூறலாம்? XO வகை பால் நிர்ணயமும் XY வகை பால் நிர்ணயமும் எதற்கு உதாரணமாக கூறலாம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வேறுபட்ட இனச்செல் ஆண். 11th கொஸ்டின், ஒரு விபத்தில் மிகப்பெரிய அளவில் இரத்த இழப்பு ஏற்பட்டு மற்றும் இரத்த வகையை ஆய்வு செய்ய நேரம் இல்லாத போது எந்த இரத்த வகை பாதுகாப்பாக ஒரு நபருக்கு உடனடியாக ஏற்ற முடியும்? அதாவது ஒரு விபத்தில் மிகப்பெரிய அளவில் இரத்த இழப்பு ஏற்பட்டு அவருடைய இரத்த வகையை ஆய்வு செய்ய நேரம் இல்லாத போது எந்த இரத்த வகை பாதுகாப்பாக ஒரு நபருக்கு உடனடியாக ஏற்ற முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் O மற்றும் RH-. 12th கொஸ்டின், ஒரு குழந்தையின் தந்தை நிறக்குருடாகவும் மற்றும் தாய் நிறக்குருடு கடத்தியாகவும் உள்ள பொழுது குழந்தையின் நிறக்குருடுக்கான வாய்ப்பு எவ்வளவு? ஒரு குழந்தையின் தந்தை நிறக்குருடாகவும் மற்றும் தாய் நிறக்குருடு கடத்தியாகவும் உள்ள பொழுது குழந்தையின் நிறக்குருடுக்கான வாய்ப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 50%. 13th கொஸ்டின், ஒரு நிறக்குருடு ஆண் இயல்பான பெண்ணை திருமணம் செய்கின்ற போது பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருக்கும்? ஒரு நிறக்குருடு ஆண் இயல்பான பெண்ணை திருமணம் செய்கின்ற போது பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மகள்கள் அனைவரும் கடத்திகளாகவும் மற்றும் மகன்கள் இயல்பாகவும் இருப்பார்கள். 14th கொஸ்டின், டவுன் சிண்ட்ரோம் என்பது ஒரு மரபியல் குறைபாடு ஆகும். இது எந்த குரோமோசோமின் எண்ணிக்கை கூடுதல் காரணமாக ஏற்படுகிறது? டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு மரபியல் குறைபாடாகும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த குரோமோசோமின் எண்ணிக்கை கூடுதல் காரணமாக ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 21. 15th கொஸ்டின், கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? எவ்வாறு கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம்
வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் XXY. 16th கொஸ்டின் டர்னர் சிண்ட்ரோம் கொண்ட பெண்களிடம் காணப்படுவது. டர்னர் சிண்ட்ரோம் கொண்ட பெண்களிடம் காணப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். சிறிய கருப்பை, வளர்ச்சியடையாத அண்டங்கள், வளர்ச்சியடையாத மார்பகம். 17th கொஸ்டின் பட்டாவ் சிண்ட்ரோம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு பட்டாவ் சிண்ட்ரோம் அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 13 ட்ரைசோமி. 18th கொஸ்டின் நவீன மேம்பாட்டியல் இயக்கத்தின் நிறுவனர் யார். நவீன மேம்பாட்டியல் இயக்கத்தோட நிறுவனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரான்சிஸ் ஹால்டன். 19th கொஸ்டின் மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக விருப்பத்தகுந்த பண்புகளை பெற்றவர்களுக்கு மிக குறைந்த வயதில் திருமணம் செய்து அதிக எண்ணிக்கையிலான குழந்தையை பெற்றெடுப்பதை எவ்வாறு அழைக்கலாம். மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக விருப்பத்தகுந்த பண்புகளை பெற்றவர்களுக்கு மிக குறைந்த வயதில் திருமணம் செய்து அதிக எண்ணிக்கையிலான குழந்தையை பெற்றெடுப்பதை எவ்வாறு அழைக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நேர்மறை இன மேம்பாட்டியல். 20th கொஸ்டின் டேஸ் என்பவை பல்வேறு மனித மரபு கடத்தல் நோய்கள் குறிப்பாக பிறவி வழி வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோயை கட்டுப்படுத்துவதில் பங்கு பெறுகிறது. எது பல்வேறு மனித மரபு கடத்தல் நோய்கள் குறிப்பாக பிறவி வழி வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோயினை கட்டுப்படுத்துவதில் பங்கு பெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புறத்தோற்ற மேம்பாட்டியல். 21 கொஸ்டின் பொது கொடையாளர் மற்றும் பொது பெறுநர் ஆகியோரின் இரத்த வகை முறையே டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். பொது கொடையாளர் மற்றும் பொது பெறுநர் ஆகியோருடைய இரத்த வகை முறையே டேஸ் மற்றும் டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் O மற்றும் AB. 22 கொஸ்டின் ZW - ZZ வகை பால் நிர்ணயம் எதில் காணப்படுகிறது. எதில் ZW - ZZ வகை பால் நிர்ணயம் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். மீன்கள், ஊர்வன, பறவைகள். 23 கொஸ்டின் இணை ஓங்குத்தன்மை இரத்த வகை எது. இணை ஓங்குத்தன்மை இரத்த வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் AB. 24 கொஸ்டின் ZW - ZZ வகை பால் நிர்ணயத்தில் கீழ்கண்டவைகளில் தவறானது எது. எது ZW - ZZ வகை பால் நிர்ணயத்தில் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெண்கள் ஒத்த இன செல்லையும் மற்றும் ஆண்கள் வேறுபட்ட இன செல்லையும் கொண்டுள்ளனர். 5th லெசன் மூலக்கூறு மரபியல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹெர்ஷே மற்றும் சேஸ் ஆகியோர் பாக்டீரியோபேஜில் செய்த ஆய்வு எதனை காட்டுகிறது. ஹெர்ஷே மற்றும் சேஸ் ஆகியோர் பாக்டீரியோபேஜில் செய்த ஆய்வு எதனை காட்டுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் DNA ஒரு மரபு பொருள். செகண்ட் கொஸ்டின் DNA மற்றும் RNAவில் ஒற்றுமை காணப்படுவது. DNA மற்றும் RNAவில் ஒற்றுமை காணப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சர்க்கரை, நைட்ரஜன் காரங்கள் மற்றும் பாஸ்பேட் ஆகியவை உடைய நியூக்ளியோடைடுகள். தேர்ட் கொஸ்டின் தூது RNA மூலக்கூறு எம்முறையில் உருவாக்கப்படுகிறது. தூது RNA மூலக்கூறு எந்த முறையில் உருவாக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் படியெடுத்தல். ஃபோர்த் கொஸ்டின் மனித மரபணு தொகுதியில் உள்ள மொத்த நைட்ரஜன் காரங்களின் எண்ணிக்கை சுமார். மனித மரபணு தொகுதியில் உள்ள மொத்த நைட்ரஜன் காரங்களின் எண்ணிக்கை சுமார் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3.1 பில்லியன். ஃபிஃப்த் கொஸ்டின் 15N ஊடகத்தில் வளர்க்கப்படும் ஏ கோலை 14N ஊடகத்திற்கு மாற்றப்பட்டு 2 தலைமுறைகள் பெருக்கமடைய அனுமதிக்கப்படுகிறது. இச்செல்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் DNA சீசியம் குளோரைடு அடர்வு வாட்டத்தில் நுண்மைய விலக்கு செய்யப்படுகிறது. இச்சோதனையில் DNAவின் எவ்வகை அடர்வு பரவலை நீ எதிர்பார்க்கலாம். 15N ஊடகத்தில் வளர்க்கப்படும் ஏ கோலை 14N ஊடகத்திற்கு மாற்றப்பட்டு 2 தலைமுறைகள் பெருக்கமடைய அனுமதிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இச்செல்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் DNA சீசியம் குளோரைடு அடர்வு வாட்டத்தில் நுண்மைய விலக்கு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்சோதனையில் DNAவின் எவ்வகை அடர்வு பரவலை நீ எதிர்பார்க்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒரு முறை மற்றும் ஒரு நடுத்தர அடர்வு கற்றை. 6 கொஸ்டின் தொடக்க மற்றும் பின்தங்கும் DNA இழைகள் உருவாக்கத்தில் உள்ள வேறுபாடு என்ன. தொடக்க மற்றும் பின்தங்கும் DNA இழைகள் உருவாக்கத்தில் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹெலிகேஸ் நொதிகள் மற்றும் ஒற்றை இலை இணைப்பு புரதம் ஆகியவை 5' முனையிலேயே செயல்படும்.
7th கொஸ்டின் புரத சேர்க்கை நிகழ்ச்சி மைய செயல் திட்டத்தின் சரியான வரிசையை கண்டறிக. புரத சேர்க்கை நிகழ்ச்சி மைய செயல் திட்டத்தின் சரியான வரிசையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இரட்டிப்பாதல், படியெடுத்தல், மொழிபெயர்தல். 8th கொஸ்டின் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் குறித்த கீழ்கண்ட எந்த கருத்து தவறானது. டிஎன்ஏ இரட்டிப்பாதல் குறித்த எந்த கருத்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒவ்வொரு நைட்ரஜன் காரமும் அதே போல் உள்ள மற்றொரு காரத்துடன் இணைவதால் இரட்டிப்பாதல் நடைபெறுகிறது. 9th கொஸ்டின் புரோகேரியோட்டுகளில் நடைபெறும் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் குறித்த எந்த வாக்கியம் தவறானது. டிஎன்ஏ இரட்டிப்பாதல் குறித்த புரோகேரியோட்டுகளில் நடைபெறும் எந்த வாக்கியம் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏராளமான பாக்டீரிய குரோமோசோம்களில் ஒவ்வொன்றிலும் இரட்டிப்பாதல் ஒரே சமயத்தில் நிகழ்கிறது. 10th கொஸ்டின் முதலில் பொருள் கண்டறியப்பட்ட கோடான் டேஸ் ஆகும். இது டேஸ் அமினோ அமிலத்திற்கான குறியீடு ஆகும். முதல்ல பொருள் கண்டறியப்பட்ட கோடான் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது அமினோ அமிலத்திற்கான குறியீடு ஆகும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் UUU பினைல் அலனைன். 11th கொஸ்டின் மெசல்சன் மற்றும் ஸ்டால் சோதனை நிரூபிப்பது. மெசல்சன் மற்றும் ஸ்டால் சோதனை நிரூபிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாதி பழையன காத்தல் முறை, டிஎன்ஏ இரட்டிப்பாதல். 12th கொஸ்டின் ரிபோசோம்களில் 2 துணை அலகுகள் உள்ளன. சிறிய துணை அலகு ஒரு டேஸ் இணைவதற்கான இணைப்பிடத்தையும் பெரிய துணை அலகு டேஸ் இணைவதற்கான 2 இணைப்பிடங்களையும் கொண்டுள்ளன. ரிபோசோம்களில் 2 துணை அலகுகள் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அதில் சிறிய துணை அலகு ஒரு எது இணைவதற்கான இணைப்பிடத்தையும் பெரிய துணை அலகு எது இணைவதற்கான 2 இணைப்பிடங்களையும் கொண்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் mRNA tRNA. 13th கொஸ்டின் ஒரு ஓபரான் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிற மரபணுக்களின் வெளிப்பாட்டை தூண்டும் அல்லது தடை செய்யும் மரபணு. 14th கொஸ்டின் வளர்ப்பு ஊடகத்தில் லாக்டோஸ் இருப்பது எதை காட்டுகிறது. வளர்ப்பு ஊடகத்தில் லாக்டோஸ் இருப்பது எதை காட்டுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் ஆய் ஆகிய 2 சரி. லாக் ஒய், லாக் இசட், லாக் ஏ மரபணுக்கள் படியெடுத்தல் நடைபெறுதல், அடக்கி மரபணு இயக்கி மரபணுடன் இணைய முடியாத நிலை. இந்த ரெண்டுமே சரியானது. 6th லெசன் பரிணாமம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூமியில் முதல் உயிரினங்கள் தோன்றியது. பூமியில் முதல் உயிரினங்கள் எங்கு தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீரில். செகண்ட் கொஸ்டின் இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் என்ற நூலை வெளியிட்டவர். யார் இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் அப்படிங்கிற நூலை வெளியிட்டவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சார்லஸ் டார்வின். தேர்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது ஹியூகோ டி விரிஸ்டின் பங்களிப்பு. ஹியூகோ டி விரிஸின் பங்களிப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திடீர் மாற்ற தேர்வு கோட்பாடு. ஃபோர்த் கொஸ்டின் பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும். பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளோட இறக்கைகள் எதற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புவி பரிணாமம். 5th கொஸ்டின் தொழிற்சாலை மேலாணினாக்கம் என்ற நிகழ்வு கீழ்கண்ட எதனை விளக்குகிறது. தொழிற்சாலை மேலாணினாக்கம் என்ற நிகழ்வு எதனை விளக்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இயற்கை தேர்வு. 6th கொஸ்டின் டார்வினின் குருவிகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும். டார்வினின் குருவிகள் எதற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தகவமைப்பு பரவல். 7th கொஸ்டின் வளர்கரு பிளாசத் கோட்பாட்டை கூறியவர் யார். யார் வளர்கரு பிளாசத் கோட்பாட்டை கூறியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆகஸ்ட் வீஸ்மேன். 8th கொஸ்டின் புதைப்படிவங்களின் வயதை தீர்மானிக்க உதவுவது. புதைப்படிவங்களோட வயதை தீர்மானிக்க உதவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கார்பன் முறை வயது கண்டறிதல். 9th கொஸ்டின் புதைப்படிவங்கள் பொதுவாக எங்கே காணப்படுகிறது. புதைப்படிவங்கள் பொதுவாக எங்கே காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் படிவு பாறைகள். 10th கொஸ்டின் ஒரு உயிரினத்தின் பரிணாம வரலாறு எவ்வாறு அழைக்கப்படும். ஒரு உயிரினத்தோட பரிணாம வரலாறு எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பைலோஜெனி இன வரலாறு. 11th கொஸ்டின் ஊர்வன இனத்தின் பொற்காலம். ஊர்வன இனத்தோட பொற்காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மீசோசோயிக் பெருங்காலம். 12th கொஸ்டின் எந்த காலம் மீன்களின் காலம் என அழைக்கப்படுகிறது. மீன்களின் காலம் என அழைக்கப்படுவது எந்த காலம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டிவோனியன்.
13th கொஸ்டின் நவீன மனித இனம் எந்த காலத்தை சேர்ந்தது? நவீன மனித இனம் வந்து எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குவார்டெர்னரி. 14th கொஸ்டின் நியாண்டர்தால் மனிதனின் மூளை அளவு. நியாண்டர்தால் மனிதனுடைய மூளை அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1400 கன சென்டிமீட்டர். 15th கொஸ்டின் டார்வினின் கூற்றுப்படி கரிம பரிணாமத்திற்கான காரணம். டார்வினின் கூற்றுப்படி கரிம பரிணாமத்திற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களுக்குள் போட்டி. 16th கொஸ்டின் ஒரு இனக்கூட்டம் ஹார்டி-வீன்பெர்க் சமநிலையில் எப்போது இருக்காது? ஹார்டி-வீன்பெர்க் சமநிலையில் ஒரு இனக்கூட்டம் எப்போது இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிரினங்கள் தேர்வு செய்து கலவியில் ஈடுபடும் போது. 7th லெசன் மனித நலன் மற்றும் நோய்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளாஸ்டிமோடியத்தால் ஏற்படும் மலேரியா டேஸ் மூலம் பரவுகின்றது. பிளாஸ்டிமோடியத்தால் ஏற்படும் மலேரியா வந்து எதன் மூலமாக பரவுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொசு கடித்தல். செகண்ட் கொஸ்டின் 30 வயதுடைய பெண்ணிற்கு 14 மணி நேரமாக இரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு தொடர்ந்து வெளியேறுகிறது. கீழ்கண்ட எந்த உயிரி இந்த கேட்டினை ஏற்படுத்தும்? அதாவது 30 வயதுடைய ஒரு பெண்ணுக்கு வந்து 14 மணி நேரமாக ரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு தொடர்ந்து வெளியேறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கு எந்த உயிரி வந்து இந்த கேட்டினை ஏற்படுத்தும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிசெல்லா டிசென்ட்ரியே. தேர்ட் கொஸ்டின் கீழ்கண்ட எந்த நோய் நீர்த்திவளைகள் மூலம் பரவுகிறது? நீர்த்திவளைகள் மூலமாக பரவக்கூடியது எந்த நோயின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சின்னம்மை. ஃபோர்த் கொஸ்டின் பிளாஸ்மோடியத்தின் புறசிவப்பணு சைசோகோனி நடைபெறும் இடம் டேஸ். பிளாஸ்மோடியத்தின் புறசிவப்பணு சைசோகோனி நடைபெறும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கல்லீரல். ஃபிஃப்த் கொஸ்டின் பி வைவாக்சின் ஸ்போரோசோயிட்டுகள் டேஸில் உருவாக்கப்பட்டது. பி வைவாக்சின் ஸ்போரோசோயிட்டுகள் எதில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஓசிஸ்டுகள். 6th கொஸ்டின் குழந்தை பருவ பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இளம் பிள்ளைவாதம் டேஸ் வழியாக உடலில் நுழைகிறது. அதாவது குழந்தை பருவ பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இளம் பிள்ளைவாதம் எதன் வழியாக உடலில் நுழைகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கண்கள். 7th கொஸ்டின் ஆம்பிடமென்கள் மத்திய நரம்பு மண்டலத்தை கிளர்வூட்டுபவையாகும். அதேபோல் பார்பிடரேட்டுகள் டேஸ் ஆகும். ஆம்பிடமென்கள் வந்து மத்திய நரம்பு மண்டலத்தை கிளர்வூட்டுபவையாகும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்பிடரேட்டுகள் வந்து எது ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மைய நரம்பு மண்டல சோர்வூட்டி. 8th கொஸ்டின் மரிஜுவானா டேஸிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. மரிஜுவானா வந்து எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சணல் செடியின் சருகுகள் மற்றும் பூக்கள். 9th கொஸ்டின் சரியாக பொருந்திய இணையை தேர்ந்தெடு. எது வந்து சரியாக பொருந்தியுள்ள இணைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆம்பிடமைன்கள் கிளர்வூட்டி. 10th கொஸ்டின் மனிதனில் சேற்றுப்புண்ணை ஏற்படுத்துவது டேஸ். மனிதனுக்கு சேற்றுப்புண்ணை ஏற்படுத்துவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பூஞ்சை. 11th கொஸ்டின் டேஸ் அதிகமாக எடுத்துக்கொள்வது கல்லீரல் அலர்ஜி நோயை ஏற்படுத்துகிறது. எதை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்வதனால கல்லீரல் அலர்ஜி நோயை ஏற்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மது. 12th கொஸ்டின் மலேரியா ஒட்டுண்ணியின் ஸ்போரோசோயிட் டேஸில் காணப்படுகிறது. மலேரியா ஒட்டுண்ணியோட ஸ்போரோசோயிட் எதில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நோய் தொற்றிய பெண் அனாபிலஸ் கொசுவின் உமிழ்நீர். 13th கொஸ்டின் ஹீமோசோயின் என்பது. ஹீமோசோயின் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிளாஸ்மோடியம் இனத்திலிருந்து வெளியேறும் நச்சு. 14th கொஸ்டின் டாடுரா தாவரத்திலிருந்து உருவாக்கப்படும் போதை மருந்து. டாடுரா தாவரத்திலிருந்து உருவாக்கக்கூடிய போதை மருந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. மனமருட்சியை ஏற்படுத்துபவை. 18th கொஸ்டின் நோயூக்கிகள் மற்றும் அவைகள் உண்டாக்கும் நோய்களை பொருத்தி கீழே உள்ள சரியான பொருந்து குறியீட்டை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் லீஸ்மேனியா டோனோவனி, அதுக்கு நேராக 1 மலேரியா. 2 உச்சரிரியா பான்கிராஃப்டி, அதுக்கு நேராக 2 அமீபியாசிஸ். 3 ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ், அதுக்கு நேராக 3 காலா அசார். 4th ஒன் என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா, அதுக்கு நேராக 4 தூக்க வியாதி. 5 யானைக்கால் நோய். ஆன்சர் 3, 5, 4, 2. லீஸ்மேனியா டோனோவனி அப்படின்னா இதில் நம்பர்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர்
லீஸ்மேனியா டோனோவனி அப்படின்னா காலா அசார். உச்சரிரியா பான்கிராஃப்டி அப்படின்னா யானைக்கால் நோய். ட்ரிப்பனோசோமோ கேம்பியன்ஸ் அதுக்கு நேராக தூக்க வியாதி. என்டமீபா ஹிஸ்டாலிடிகா அதுக்கு நேராக அமீபியாசிஸ். 8th லெசன் நோய் தடை காப்பியல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சீம்பால் வழங்குவது எதையும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இயற்கையாக பெறப்பட்ட மந்தமான நோய் தடை காப்பு. செகண்ட் கொஸ்டின் பாரடோப் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாறுபடும் பகுதிகளில் உள்ள எதிர்பொருள் தூண்டிகள் இணையும் பகுதி. தேர்ட் கொஸ்டின் ஒவ்வாமையில் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் IgE. ஃபோர்த் கொஸ்டின் உடனடி வினைக்கு காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒவ்வாமை எதிர்வினை. ஃபிஃப்த் கொஸ்டின் வெவ்வேறு பகுதிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுதல் என அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு பகுதிகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுதல் எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வெற்றிட பரவல். சிக்ஸ்த் கொஸ்டின் எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒற்றை இலை RNA. செவன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஒன்றை தவிர அனைத்தும் புறநிணநீரிய உறுப்புகளாகும். அந்த ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தைமஸ். எய்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது மேக்ரோபேஜ் இல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லிம்போசைட்டுகள். நைன்த் கொஸ்டின் இன்டர்பெரான்களை பற்றிய உண்மையான கருத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வைரஸ் செல்களின் இரட்டிப்பாதலை தடுக்கின்றது. 10th கொஸ்டின் செல் வழி நோய்த்தடை காப்பில் டேஸ் மற்றும் திரவ வழி நோய்த்தடை காப்பில் டேஸ் பெரும்பான்மையாக ஈடுபடுகின்றன. செல் வழி நோய்த்தடை காப்பில் எதுவும் திரவ வழி நோய்த்தடை காப்பில் எதுவும் பெரும்பான்மையாக ஈடுபடுகின்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் 2 ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கு. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் E T செல்கள் B செல்கள். 11th கொஸ்டின் B செல்களை தூண்டுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதிர்பொருள் தூண்டி. 12th கொஸ்டின் திரிபடைய செய்தல் மற்றும் வீழ்வடிவாதல் வினைகளில் எதிர்பொருள் தூண்டி ஒரு டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். திரிபடைய செய்தல் மற்றும் வீழ்வடிவாதல் வினைகளில் எதிர்பொருள் தூண்டிங்கிறது என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முழு செல் கரையும் மூலக்கூறு. 13th கொஸ்டின் எதிர்பொருள்களை அதிக அளவு உற்பத்தி செய்து வெளியிடும் P செல் வகை யாது? எதிர்பொருள்களை அதிக அளவு உற்பத்தி செய்து வெளியிடும் B செல் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிளாஸ்மா செல்கள். 14th கொஸ்டின் ஒருவருக்கு அடிபட்டு காயம் ஏற்படுகிறது. திசு சிதைவினால் உருவாகும் இந்த காயம் டேஸுக்கு எடுத்துக்காட்டாகும். ஒருவருக்கு அடிபட்டு காயம் ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. திசு சிதைவினால் உருவாகும் இந்த காயம் எதுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வீக்கம். 15th கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில மனித உறுப்புகளில் ஒரு முதல் நிலை மற்றும் ஒரு இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்பை அடையாளம் கண்டு அதன் பங்கினை விளக்குக. ஆன்சர் டான்சில். 9th லெசன் மனித நலனில் நுண்ணுயிரிகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த நுண்ணுயிரி தொழிற்சாலைகளில் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுகிறது? தொழிற்சாலைகளில் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுவது எந்த நுண்ணுயிரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அஸ்பர்ஜில்லஸ் நைசர். செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த இணை அவற்றால் உருவாக்கப்படும் பொருட்களுடன் சரியாக பொருந்தியுள்ளது? எந்த இணை வந்து அவற்றால் உருவாக்கப்படும் பொருட்களுடன் சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சக்காரோமைசிஸ் செரிவிசியே அதுக்கு நேரம் எத்தனால். தேர்ட் கொஸ்டின் வடிசாலைகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருள். வடிசாலைகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரும்பாலை கழிவுகள். ஃபோர்த் கொஸ்டின் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பாக்டீரியாவிலிருந்து பெறப்படும் கிரைடாக்சின் என்ற நச்சு எதற்கு எதிராக செயல்படுகிறது? எதற்கு எதிராக பேசிலஸ்
துரிஞ்சியன்சிஸ் பாக்டீரியாவிலிருந்து பெறப்படும் கிரைடாக்சின் என்ற நச்சு செயல்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காய்ப்புழுக்கள். 5th கொஸ்டின், சைக்ளோஸ்போரின் ஏ என்ற நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கு மருந்து எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது? சைக்ளோஸ்போரின் ஏ என்ற நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கு மருந்து எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டிரைகோடெர்மா பாலிஸ்போரம். 6th கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த பாக்டீரியா பெருமளவில் உயிரிய தீங்குயிர் கொல்லியாக பயன்படுகிறது? எந்த பாக்டீரியா பெருமளவில் உயிரிய தீங்குயிர் கொல்லியாக பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். 7th கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜன் நிலைப்படுத்துதலில் பங்கேற்பதில்லை? நைட்ரஜன் நிலைப்படுத்துதலில் எது பங்கேற்பதில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சூடோமோனாஸ். 8th கொஸ்டின், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாத நிகழ்வினை தேர்ந்தெடு. கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாத நிகழ்வு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லாக்டேட் நொதித்தல். 9th கொஸ்டின், கழிவு நீரை உயிரிய சுத்திகரிப்பு செய்வதன் நோக்கம். கழிவு நீரை உயிரிய சுத்திகரிப்பு செய்வதன் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிரிய ஆக்சிஜன் தேவையை குறைத்தல். 10th கொஸ்டின், காற்றற்ற கசடு செரிப்பானில் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள். காற்றற்ற கசடு செரிப்பானில் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்பைட் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. 10th லெசன் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட நோய். எந்த நோய் முதல்ல மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீர்ம திசு அழற்சி. செகண்ட் கொஸ்டின், டாலி எனும் செம்மறியாடு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம். டாலி எனும் செம்மறியாடு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உட்கரு மாற்றியமைப்பு நகலாக்கம். தேர்ட் கொஸ்டின், அடினோசின் டி அமினேஸ் குறைபாடு எனும் மரபியல் கோளாறுக்கான நிரந்தர தீர்வு. அடினோசின் டி அமினேஸ் குறைபாடு எனும் மரபியல் கோளாறுக்கான நிரந்தர தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நொதி இடமாற்ற சிகிச்சை. ஃபோர்த் கொஸ்டின், ஜிஇஏசி என்பது. ஜிஇஏசி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம். 5th கொஸ்டின், இன்சுலின் இரு சங்கிலிகளிலும் எத்தனை அமினோ அமிலங்கள் அமைந்துள்ளன? இன்சுலின் இரு சங்கிலிகளிலும் எத்தனை அமினோ அமிலங்கள் அமைந்துள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ சங்கிலியில் 21 மற்றும் பி சங்கிலியில் 30 அமினோ அமிலங்கள். 6th கொஸ்டின், பாலிமரேஸ் சங்கிலி வினை வெப்பநிலை மாறுபட்டால் 3 தனித்தனி நிலைகளில் தொடர்கின்றது. அதன் வரிசை. பாலிமரேஸ் சங்கிலி வினை வெப்பநிலை மாறுபட்டால் 3 தனித்தனி நிலைகளில் தொடர்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இயல்பு திரிபு, இணைப்பு இலைப்பதப்படுத்துதல், உற்பத்தி. 7th கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் எது PCR இல் பயன்படும் DNA பாலிமரேஸ் பயன்பாடு பற்றிய உண்மையான கூற்றாகும்? எது PCR இல் பயன்படும் DNA பாலிமரேஸ் பயன்பாடு பற்றிய உண்மையான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயர் வெப்ப நிலையிலும் செயல்படுகின்றது. 8th கொஸ்டின், எலிசா முதன்மையாக இதற்கு பயன்படுகிறது. எலிசா முதன்மையாக எதற்கு பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நோய்க்கிருமிகளை கண்டறிய. 9th கொஸ்டின், மரபணுவை மாற்றப்பட்ட விலங்குகள் இதனை கொண்டுள்ளது. மரபணுவை மாற்றப்பட்ட விலங்குகள் எதை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அனைத்து செல்களிலும் அயல் DNA. 10th கொஸ்டின், மறுசேர்க்கை காரணி சீனா ஆம்ஸ்டரின் டேஷ் செல்களில் இருந்து உருவாக்கப்பட்டன. அதாவது மறுசேர்க்கை காரணி 8 சீனா ஆம்ஸ்டரின் எந்த செல்களில் இருந்து உருவாக்கப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அண்டக செல்கள். 11th கொஸ்டின், தடுப்பூசியில் முழு நோயூக்கி உயிரிக்கு மாற்றாக நோயூக்கி உயிரியின் பகுதிகள் பயன்படுத்தப்படுவது இவ்வாறு அழைக்கப்படும். தடுப்பூசியில் முழு நோயூக்கி உயிரிக்கு மாற்றாக நோயூக்கி உயிரியின் பகுதிகள் பயன்படுத்தப்படுவது எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் துணையலகு மறுசேர்க்கை தடுப்பூசிகள். 11th லெசன் உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டமும் இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது.
ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய அனைத்து இனக்கூட்டமும் எவ்வாறு வரையறுக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிர் தொகை. செகண்ட் கொஸ்டின், வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்குகள் டேஸ் என அழைக்கப்படும். வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகளை தாங்கி வாழும் விலங்குகள் என்னவென்று அழைக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் மிகை வெப்ப வேறுபாட்டு உயிரிகள். தேர்ட் கொஸ்டின், இயற்கையில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திலிருந்து நன்மை பெறும் உயிரின சார்பு. இயற்கையில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திலிருந்து நன்மை பெறும் உயிரின சார்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உதவி பெறும் வாழ்க்கை. ஃபோர்த் கொஸ்டின், வேட்டையாடுதல் மற்றும் ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை எந்த வகை உயிரின சார்பு. வேட்டையாடுதல் மற்றும் ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை எந்த வகை உயிரின சார்புன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ப்ளஸ் மைனஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், சிற்றினங்களுக்கிடையே போட்டி காரணமாக ஏற்படுவது. சிற்றினங்களுக்கிடையே போட்டி காரணமாக ஏற்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிரின மறைவு. சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் ஆர் சிற்றினத்துக்கு உதாரணம். ஆர் சிற்றினத்துக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பூச்சிகள். செவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பகுதி 1 பகுதி 2. ஆ பகிர்ந்து வாழும் வாழ்க்கை, அதுக்கு நேராக 1 சிங்கம் மற்றும் மான். ஆ உதவி பெறும் வாழ்க்கை, அதுக்கு நேராக 2 உருளை புழு மற்றும் மனிதன். இ ஒட்டுண்ணி வாழ்க்கை, அதுக்கு நேராக 3 பறவைகளும் அணில்களும் உணவிற்கு போட்டியிடுதல். இ போட்டி வாழ்க்கை, அதுக்கு நேராக 4 கடல் அனிமோன் மற்றும் துருவி நண்டு. உ கொன்றுண்ணி வாழ்க்கை, அதுக்கு நேராக 5 பறவைகளும் பாலூட்டிகளும் விதை பரவுதலுக்கு உதவுதல். ஆன்சர் ஆ 4, ஆ 5, இ 2, இ 3, உ 1. பகிர்ந்து வாழும் வாழ்க்கை எப்படின்னா கடல் அனிமோன் மற்றும் துறவி நண்டு. உதவி பெறும் வாழ்க்கை எப்படின்னா பறவைகளும் பாலூட்டிகளும் விதை பரவுதலுக்கு உதவுதல். ஒட்டுண்ணி வாழ்க்கை எப்படின்னா உருளைப்புழு மற்றும் மனிதன். போட்டி வாழ்க்கை எப்படின்னா பறவைகளும் அணில்களும் உணவிற்கு போட்டியிடுதல். கொன்றுண்ணி வாழ்க்கை எப்படின்னா சிங்கம் மற்றும் மான். 8th கொஸ்டின், கீழ்காணும் வரைபடம் சுற்றுச்சூழல் உயிரற்ற காரணிகளுக்கு ஏற்ப உயிரினங்களின் எதிர்வினையை குறிக்கிறது. இதில் ஆ மற்றும் இ என குறிப்பிட்டுள்ளவற்றை கண்டறிக. அதாவது ஒரு வரைபடம் கொடுத்து அதில் சுற்றுச்சூழல் உயிரற்ற காரணிகளுக்கு ஏற்ப உயிரினங்களின் எதிர்வினையை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆ மற்றும் இ என குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுலேருந்து ஆன்சர் கேட்குறாங்க. ஆன்சர் ஒத்தமைவான், ஒழுங்கமைவான், பகுதி ஒழுங்கமைவான். 9th கொஸ்டின், உறிஞ்சு மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு. உறிஞ்சு மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உதவி பெறும் வாழ்க்கை. 10th கொஸ்டின், கீழ்கண்ட வயது கூம்பில் எவ்வகை மனித மக்கள் தொகை குறிக்கப்படுகிறது. அதாவது ஒரு டயக்ராம் கொடுத்து அதில் வயது கூம்பு கொடுத்து அதில் எவ்வகை மனித மக்கள் தொகை குறிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிலைத்த மக்கள் தொகை. 11th கொஸ்டின், கீழ்கண்டவற்றும் ஆர் வகை தேர்வு செய்யப்பட்ட சிற்றினம் குறித்த சரியான கருத்துக்கள். ஆர் வகை தேர்வு செய்யப்பட்ட சிற்றினம் குறித்த சரியான கருத்துக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அதிக எண்ணிக்கையில் சந்ததிகள் மற்றும் சிறிய உருவம். 12th கொஸ்டின், நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்கினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. நன்னீரிலிருந்து கடல் நீருக்கு நகரும் விலங்கினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கட்டாட்ராமஸ். 13th கொஸ்டின், சில இயற்பிய செயல்பாடுகள் மூலம் தன்னிலை பேணும் விலங்குகள். சில இயற்பிய செயல்பாடுகள் மூலமாக தன்னிலை பேணும் விலங்குகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒழுங்கமைவான்கள் எனப்படுகின்றன. 12th லெசன் உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் மண்டலங்களில் அதிகபட்ச பல்வகைத்தன்மை கொண்ட பகுதி எது. அதிகபட்ச பல்வகைத்தன்மை கொண்ட பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வெப்பமண்டல காடுகள். செகண்ட் கொஸ்டின், இயற்கையான வாழிடங்களினுள் உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பு என்பது. இயற்கையான வாழிடங்களினுள் உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சூழல் உள் பாதுகாப்பு. தேர்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது சூழல் உள் பாதுகாப்பு வகையை சார்ந்தது அல்ல. சூழல் உள் பாதுகாப்பு வகையை சார்ந்தது அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விலங்கியல் பூங்காக்கள். ஃபோர்த் கொஸ்டின், பின்வருவனவற்றில் இந்தியாவில் எது மிகை உள்ளூர் உயிரின பகுதி
எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எது வந்து மிகை உள்ளூர் உயிரின பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் இ. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு இமயமலை தொடர். 5th கொஸ்டின், உயிரினங்களின் சிவப்பு பட்டியலை வெளியிட்டுள்ள நிறுவனம். உயிரினங்களுடைய சிவப்பு பட்டியலை வெளியிட்டுள்ள நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் IUCN. 6th கொஸ்டின், உயிரிய பல்வகைத்தன்மை என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? உயிரிய பல்வகைத்தன்மை அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வால்டர் ரோஷன். 7th கொஸ்டின், பின்வரும் பகுதிகளில் எது பூமிக்கோளின் நுரையீரல் என அறியப்படுகிறது? எந்த பகுதி வந்து பூமிக்கோளின் நுரையீரல் என அறியப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அமேசான் காடுகள். 8th கொஸ்டின், வாழிட சீரழிவினால் மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி அழியும் நிலையில் உள்ள விலங்கினம் எது? அதாவது வாழிட சீரழிவினால் மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி அழியும் நிலையில் உள்ள விலங்கினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இருவாழ்விகள். 9th கொஸ்டின், கூற்று. வெப்பமண்டல பகுதிகளில் நிலவும் சுற்றுச்சூழல் தன்மைகள் உயிரினங்களின் சிற்றினமாக்கல் மற்றும் பல்வகைத்தன்மைக்கு சாதகமாக உள்ளன. வெப்பமண்டல பகுதிகளில் நிலவும் சுற்றுச்சூழல் தன்மைகள் உயிரினங்களின் சிற்றினமாக்கல் மற்றும் பல்வகைத்தன்மைக்கு சாதகமாக உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், பருவகாலம், தட்பவெப்பநிலை, ஈரப்பதம், ஒளிக்காலம் ஏறக்குறைய நிலையாகவும் உகந்ததாகவும் உள்ளது. பருவகாலமும் தட்பவெப்பநிலையும் ஈரப்பதமும் ஒளிக்காலமும் ஏறக்குறைய நிலையாகவும் உகந்ததாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் காரணம் மற்றும் கூற்று இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. வெப்பமண்டல பகுதிகளில் நிலவும் சுற்றுச்சூழல் தன்மைகள் உயிரினங்களின் சிற்றினமாக்கல் மற்றும் பல்வகைத்தன்மைக்கு சாதகமாக உள்ளன அப்படிங்கிற கூற்று வந்து சரி. காரணம், பருவகாலம், தட்பவெப்பநிலை, ஈரப்பதம், ஒளிக்காலம் ஏறக்குறைய நிலையாகவும் உகந்ததாகவும் உள்ளது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 13th லெசன், சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? சுத்தமான குடிநீர் பெறுதல் அப்படிங்கிறது நமது அடிப்படை உரிமை. இது வந்து இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரிவு 21. செகண்ட் கொஸ்டின், 1992 நடந்த ரியோ உச்சி மாநாட்டின் செயல் திட்டம் 21 எதனுடன் தொடர்புடையது? 1992 ஆண்டில் நடந்த ரியோ உச்சி மாநாட்டின் செயல் திட்டம் 21 எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் விளைவுகளை எதிர்த்து போராடுவது. தேர்ட் கொஸ்டின், வனவிலங்கு பாதுகாப்பில் அசாதாரண தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பு கொண்ட கிராமப்புற பகுதிகளிலிருந்து வரும் தனிநபர்கள் அல்லது சமூகங்களுக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் விருது எது? இந்திய அரசாங்கத்தால் வனவிலங்கு பாதுகாப்பில் அசாதாரண தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பு கொண்ட கிராமப்புற பகுதிகளிலிருந்து வரும் தனிநபர்கள் அல்லது சமூகங்களுக்கு வழங்கப்படும் விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அம்ரிதா தேவி பிஸ்னாய் விருது. ஃபோர்த் கொஸ்டின், ஸ்ட்ரேட்டோஸ்பியரின் ஓசோன் அடுக்கின் தடிமனை அளவிட பயன்படுவது டேஸ். ஸ்ட்ரேட்டோஸ்பியரின் ஓசோன் அடுக்கின் தடிமனை அளவிட பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டாப்லன் அலகு DU. 5th கொஸ்டின், பூமியின் வளிமண்டலத்தில் மிக அதிகமாக காணப்படும் பசுமை இல்ல வாயு எது? பூமியின் வளிமண்டலத்தில் மிக அதிகமாக காணப்படக்கூடிய பசுமை இல்ல வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. 6th கொஸ்டின், 2017 ஆண்டின் புள்ளி விவரப்படி உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடை மிக அதிகமாக வெளியிடும் நாடு எது? 2017 ஆண்டு புள்ளி விவரப்படி உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடை மிக அதிகமாக வெளியிடும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சீனா. 7th கொஸ்டின், நீர்நிலைகளில் உள்ள எண்ணெய் கசிவுகள் போன்ற மாசுபாடுகளை அகற்ற நுண்ணுயிரிகளின் வளர்சிதை மாற்றத்தினை பயன்படுத்தும் முறை. நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கசிவுகள் போன்ற மாசுபாடுகளை அகற்ற நுண்ணுயிரிகளின் வளர்சிதை மாற்றத்தினை பயன்படுத்தும் முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உயிரிய தீர்வு. 8th கொஸ்டின், சூரியனிலிருந்து பூமிக்கு வரும் தீங்கு வாய்ந்த புற ஊதா கதிர்களை தடுக்கும்
ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் சிதைவை தடுக்க டேஸ் உடன்படிக்கை 1989ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16ஆம் தேதி ஓசோன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. எந்த உடன்படிக்கை சூரியனிலிருந்து பூமிக்கு வரும் தீங்கு வாய்ந்த புற ஊதா கதிர்களை தடுக்கும் ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் சிதைவை தடுக்க 1989ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16ஆம் தேதி ஓசோன் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மான்ட்ரியல் உடன்படிக்கை. 9th கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது உணவு சங்கிலிகளின் ஊட்ட நிலைகளை கடக்கும் போது எப்போதும் குறைகின்றது? எது உணவு சங்கிலிகளின் ஊட்ட நிலைகளை கடக்கும் போது எப்போதும் குறைகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆற்றல். 10th கொஸ்டின், கைபேசிகளின் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளில் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுகிறது? கைபேசிகளின் மூலமாக உருவாகும் மின்னணு கழிவுகளில் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தாமிரம். 11th கொஸ்டின், ஹைட்ரோகுளோரோஃப்ளோரோ கார்பன் சேர்மங்களில் அதிகமாக காணப்படும் மூலக்கூறு எது? எந்த மூலக்கூறு ஹைட்ரோகுளோரோஃப்ளோரோ கார்பன் சேர்மங்களில் அதிகமாக காணப்படும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் குளோரின். 12th கொஸ்டின், புகைப்பனி எதிலிருந்து பெறப்படுகிறது? புகைப்பனி எதிலிருந்து பெறப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆ மற்றும் ஆ, புகை மற்றும் மூடுபனி. 13th கொஸ்டின், குடிநீரில் அதிக அளவு புளூரைடை டேஸ் ஏற்படுத்துகிறது? குடிநீரில் அதிக அளவு புளூரைடு எதை ஏற்படுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புளூரோசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.